நான் இன்று காலை எழுந்து காலைக்கரைகளை விழித்துக் கொண்ட கைராஜ் என்ற பரம ஞானம், பரம காட்சி, பரம இன்பம், பரம ஆற்றல், நாம் உண்மை, தோற்றமை, ஆகியமை சொல்லக்கூடிய எட்டு குணங்களை ஈசா ஆகிய பரமசிவனை பார்த்து ஆசி பெற்று சக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய ஆதி பராசக்தி என்று வழங்கி அவர் சிறு பக்தவதார கதாநாயகன் எனது மாற்ற மகாவிஷ்ணு அவரையும் என்று வழங்கி நல்ல ஆசையை பெற்று 14 செல்வங்களுக்கும் சொந்தக்காரி மகாலட்சுமி அவரையும் என்று வழங்கி நல்ல ஆசையை பெற்று படைப்பு தொழிலுக்கே சொந்தக்காரர் என வந்து பிரம்மா அவரையும் கண்டு வழங்கி நல்ல ஆசையை பெற்று சொல்வாக்கால் மனிதனுக்கு செல்வாக்கு கிடைக்க வேண்டுமானால் அது நல்வாக்காக அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவள் 64 கலைகளின் சொந்தக்காரி கலைமாரி தாயை கண்டு வணங்கி நேராக வந்து கொண்டிருக்குங்கார் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக இவன் உண்மை பிரமா முதலில் 4 வரை தோற்றுவித்தார். அது 10 பேரை தோற்றுவித்தார். அதிலே நாரகப்பட்டனா படைப்பு தொழிலில் ஈடுபடப்படுகின்ற காரணத்திற்காக பூமியிலே பிறப்பாயாக கந்திரவணங்க பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு எனக்கு பூமியிலே பிறந்து கந்திரவணங்க பிறந்து பல இன்னல்களை அனுபவிக்க இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் என் நன்றாகப்பட்ட பிரபதவனுக்கமாக வைக்கப்பட்ட வருங்காலத்தில் என் அண்ணாமலக்கரைக்கு இடையே செய்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கணக்கு செய்ய வைத்தா ஒரு சிரமானது 1000 என் நண்பன் தக்கன் இணைக்கிட்ட சாபம் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்க கூடாது என்ற சாபத்தை இன்று என் கழகத்திற்கு ஒரு வழியும் இணைக்க முடியும் நினைத்தேன். ஆனால் அந்த வளத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு வழி கிடைக்கும் ஒரு தோன்றுங்கள் சரி வேண்டியது வேண்டாமை இன்றி காத்தல் தொழிலை கடமை கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 வகையிலும் சித்திர பதமையாக வைத்திருக்க மகாலட்சுமி கடவுளும் நல்விடை தீவிரம் சொல்லப்பட்ட இறைவனைக்கு ஏகாதவாக உயிர்களை படைக்கும் பிரம்மதந்தையும் நாரதா கழகப்பிரியா என்று சொல்லப்பட்டு எனக்கு பாட்டமாகிய சாத்தா விஷ்ணு மதுசூதனன் திருமா பெருமாள் என்பது போன்று காரணங்களை பேரில் கூட நாராயணனை நினைப்பதோடு அல்லல்வோ வைமணிவோம் அன்னை வீட்டில் பண்ற சொல்லிவோம் போகா தீரும்போம் நல்ல குணமதிகம் அமருனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கேதுவதாக்க சொல்லிக்கிற கணபதியை மன்னி அவரை இன்னும் யாம் கழகத்தை துவங்கி அகவடி கரைத்து பார்க்கலாம். நாராயணா கதாநாதனை வணங்குவோம். அடுத்து பார்க்கலாம். விளையாட மகிழோடை பரிதாக்கி தமாக இளையோனின் மனம் பேசினார். உமையாலும் சிவனாலும் உறவாட இடம் தேடி உமையாலும் சிவனாலும் இணையாட உறவாக்கி நீ காட்டினார்.
உனக்கு வணக்கம் தினம் தேவனாக புகழ் பாடும் கீதோ அந்த கணபதி அருளால் இசைக்கான நாக புகழ் பாடும் காமம் குரோதம் உலக மோக மதம் ஆட்சி சொல்லக்கூடிய அனுமதி உப்பையை வேறறுத்து